ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் ஸ்ரீ வானாச்சல மகாமுனையே நமஹா. எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். ஒரு நற்செய்தி. வானமாமலை திவ்ய தேசத்திலே ஸ்ரீவரமங்கை நாயகிக்கு கேள்வனாக விளங்கக்கூடிய தெய்வநாயக எம்பெருமானுக்கு அற்புதமான ஒரு ஸ்வர்ண ரதம், தங்கத்தேர் அமைக்கக்கூடிய ஒரு கைங்கரியத்தை பிரகிருதம் மதுரகவி வானமாமலை ராமானுஜ ஜீயர் சுவாமி எடுத்து நடத்தி வருகிறார். அந்த கைங்கரியத்திலே நாம் எல்லோருமே பங்கேற்க வேண்டியது என்பது நம்முடைய கர்த்தவியம். ஏனென்றால் முதல் காரணம், ராமானுஜர் வைகுண்டம் போறதுக்கு முன்னாடி நமக்கு சில கட்டளைகளை சொல்லிவிட்டு போனார். அதுல முதல் கட்டளை என்ன சொன்னார்னா, ராமானுஜர் அருளிய ஸ்ரீபாஷ்யத்தை நாம் கற்க வேண்டும், பிறருக்கும் கற்பிக்க வேண்டும்னார். அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கேன்னு சொன்னோம். அப்ப ராமானுஜர் இரண்டாவது கட்டளை சொன்னார். சரி, அது முடியலையா, தமிழ்ல நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழியை விளக்கங்களோடு கற்று பிறருக்கும் கற்பிக்கணும். நாம சொன்னோம் அதெல்லாமும் கஷ்டமா இருக்கும் போல இருக்கே. சரி, அப்படின்னா திருநாராயணபுரம் திவ்ய தேசம் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு குடிசை அமைத்து கொண்டு தங்கி பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கணும்னார். அதெல்லாம் நாங்க ஒரு ஊர்ல இருந்துட்டு இருக்கோம், எல்லாத்தையும் விட்டுட்டு திருநாராயணபுரம் போறதுன்னா கஷ்டமாச்சேன்னோம். அப்ப ராமானுஜர் அடுத்த கட்டளை சொன்னார். இது எதுவுமே முடியலையா, திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம், இந்த ரகசிய மந்திரங்களின் பொருளையாவது சிந்திக்கணும்னார். எங்களுக்கு அவ்வளவு தூரம் ஞானம் இல்லையேன்னோம். அப்ப ராமானுஜர் கடைசியா ஒரு விஷயம் சொன்னார். இதெல்லாம் முடியலன்னா திவ்ய தேசங்கள்ல பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார் அல்லவா, அந்த திவ்ய தேசங்களுக்கு போய் நம்மால் இயன்ற கைங்கரியத்தை திவ்ய தேச பெருமாள்களுக்கு பண்ண வேண்டும். அப்போ ஒரு திவ்ய தேசத்துல பெருமாளுக்கு ஒரு கைங்கரியம் நடக்கிறதுனா நாம் அதில் பங்கேற்கும் போது ராமானுஜர் அதனால் மகிழ்வார். ராமானுஜர் நமக்கு விதித்த கட்டளைகள்ல ஒன்று, அதை நாம் செய்கிறோம்னு அர்த்தம். ரெண்டாவது, வானமாமலை போன்ற திவ்ய தேசங்கள்ல பகவான் விழுந்து எழுந்துருளி இருக்கிறானே, நம் கைங்கரியத்தை எதிர்பார்த்து பகவான் காத்திருக்கிறானோ. இதை சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார் ஸ்ரீவச்சன பூஷணத்தில் அழகாக காட்டுகிறார். பூர்த்தியையும் சுவாதந்திரியத்தையும் குலைத்து கொண்டு தன்னை அனாதரிப்போரையும் தான் ஆதரித்து நிற்கிற இடம் என்று காட்டுகிறார். அதாவது பெருமாள் என்ன பண்றார், அவர்கிட்ட இல்லாத செல்வமே கிடையாது, அவர்தான் சர்வலோகேஸ்வரன். ஆனா திருக்கோவில்ல அர்ச்சாவதாரம்னு விக்கிரக வடிவுல வரும்போது எதுவுமே இல்லாதவன் போல தன் செல்வம் பெருமை எல்லாத்தையும் குறைத்து கொண்டு நம்மை எதிர்பார்த்து இருப்பவன் போல வராராம். ஏன்னா அப்படி வந்தாலாவது ஆஹா இவருக்கு ஒரு கைங்கரியம் பண்ணலாமேன்னு நாம அவருக்கு தொண்டு செய்ய வருவோம். அதை ஒரு சாக்கா வச்சுட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணிடலாம் இல்லையா. ஆஹா இவன் எனக்கு கைங்கரியம் பண்ணான், என் ஊரை சொன்னான், என் பேரை சொன்னான், என் அடியாரை நோக்கினான், ஏதோ ஒரு சாக்கு வைத்து கொண்டு நமக்கு அனுகிரகம் பண்ண பகவான் காத்திருக்கிறான். அப்ப இது அவர் நமக்கு கொடுத்த பெரிய வாய்ப்பு இல்லையா. அப்ப வானமாமலை திவ்ய தேசத்தில் இருந்தபடி தெய்வநாயக பெருமாள் அவருக்கு கைங்கரியம் பண்ண 1000 பேர் இருக்கா, 1,00,000 பேர் இருக்கா, ஆனால் அதிலே ஒரு பங்கு ராமபிரானுக்கு ஒரு அணில் கைங்கரியம் பண்ணது போல நமக்கு ஒரு பங்கு இப்போ பகவான் தருகிறான். அப்ப இதிலே நாம் பங்கேற்கும் போது பகவானுடைய அருள் பெறுவதற்கு இது ஒரு வாய்ப்பு. அதனால நாம ஒரு கைங்கரியம் பண்றோம்னா ஆஹா நாம் போய் பண்ண, பெருமாளுக்கு பாக்கியம்னு அர்த்தம் இல்ல, அவருக்கு எப்படினாலும் கிடைக்கும். அந்த பாக்கியம் நமக்கு கிடைப்பதுதான் விசேஷம். அதனால அடியன் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில இருக்கேன், வானமாமலை திவ்ய தேசம் ஏதோ ஒரு மூலையில இருக்கு, நான் ஏன் அங்க போய் கைங்கரியம் பண்ணணும்னு நினைப்பதை விட ஆஹா இவ்வளவு தள்ளி இருந்தாலும் அந்த தெய்வநாயக பெருமாள் பரம கருணையோடு அடியனுக்கு கூட இதுல ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரே என்று நான் மகிழத்தானே வேண்டும். இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், எப்போதுமே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும்போது ஒரு குருவின் அருளோடு ஆச்சாரிய நியமனத்தோடு கைங்கரியம் பண்ணோம்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லுவார்கள். உதாரணமாக சபரி கொடுத்த பழங்களை ராமன் ஆசையோடு வாங்கி அமுது செய்தானா. என்ன காரணம்னா, சபரி தானா கொடுக்கல, சபரியின் ஆச்சாரியனான மதங்க முனிவர் என் கட்டளை நீ ராமனுக்கு பழங்கொடுனார். ஆச்சாரியன் மதங்கரின் கட்டளைப்படி சபரி ராமனுக்கு பழங்கள் கொடுத்தா. ஆஹா ஆச்சாரியன் சொல்லி கொடுத்தாயா, ஆசையோடு வாங்கி ராமன் அமுது செய்தான். அது போலத்தான் அது ஒரு சின்ன இலையோ பழமோ பூவோ அல்லது தண்ணீரோ எதுவா இருந்தாலும் ஒரு ஆச்சாரியனுடைய கட்டளையோடு நாம கொடுத்தோம்னா பெருமாள் அவ்வளவு ஆனந்தப்படுவார். இப்ப பாருங்க, இவ்வளவு பெரிய மகாச்சாரியன் பிரகிருதம் வானமாமலை ஜீயர் சுவாமி, ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி மதுரகவி வானமாமலை ராமானுஜ ஜீயர் சுவாமி அந்த மகான் கைங்கரியம்னு ஏற்படுத்துகிறார். அவருடைய பூர்வாச்சாரியர்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை தாம் செய்யணும்னு ஆசைப்படுறார். அப்போ சுவாமியே ஆச்சாரிய நியமனத்தின்படி இதை தொடங்கி வைக்கிறார். அந்த ஆச்சாரியன் நம்மை நியமித்து கைங்கரியத்துல ஈடுபடுத்துறார். அப்ப இதை நாம செஞ்சோம்னா எம்பெருமானுக்கு நம் மீது எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு உகப்பு ஏற்படும்.
ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். ஏன் திருமலையில அனந்தாழ்வான் சமர்ப்பித்த புஷ்பங்களை திருவேங்கடமுடையான் ஆசையோடு எத்துண்டானே, என்ன காரணம்? ராமானுஜருங்கிற ஆச்சாரியன் கட்டளைப்படி அனந்தாழ்வான் புஷ்பம் சமர்ப்பித்தார், அதனால் ஏற்றுக்கொண்டான். அப்போ சபரி கொடுத்த பழமோ அனந்தாழ்வான் கொடுத்த புஷ்பமோ ஆச்சாரிய நியமனத்தால் கொடுக்கப்பட்டது. இந்த கைங்கரியத்துக்கு நாம் கொடுக்கும் பொருளும் ஆச்சாரிய நியமனத்தால் கொடுக்கப்படுவது என்பதாலே பகவானுக்கு உகப்பு. நான்காவது சிந்தித்து பாருங்கள். வானமாமலை என்பது ஸ்வயம் வியக்த கஷேத்திரம். 8 ஸ்வயம் வியக்த கஷேத்திரம், பெருமாள் தானே தோன்றிய திவ்ய தேசங்கள். அதாவது யாரும் பெருமாளுக்கு விக்கிரகம் வடிச்சு பிரதிஷ்டை எல்லாம் பண்ணல, தானே அந்த வடிவம் எடுத்துக்கொண்டு அவதாரம் செய்த திருத்தலம். எப்படி கஜேந்திரனை காக்க கருட வாகனத்துல பறந்து வந்தாரோ, பிரகலாதனுக்காக தூணை பிளந்து எப்படி நரசிம்மராக வந்தாரோ, அப்படி பெருமாள் தானே உருவாகி வந்த இடம்தான் வானமாமலை தெய்வநாயகன்னு வைகுண்டத்தின் மறுவடிவம் போலவே அங்கே பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். அப்போ வைகுண்டநாதனை போலவே எழுந்தருளி இருக்கும் பெருமாளுக்கு நாம ஒரு ஸ்வர்ண தேர்ல ஏதோ ஒரு சின்ன கைங்கரியம் பண்ணி அந்த தங்கத்தேரில் அந்த பகவானுடைய புறப்பாட்டை செவிச்சோம்னா, பொன்னுலகம்னு சொல்லக்கூடிய வைகுண்டத்துக்கு போய் பெருமாளை அனுபவிக்கும் போது எந்த ஆனந்தம் கிடைக்குமோ அந்த ஆனந்தத்துக்கு முன்னோட்டமாக இந்த தேரோட்டம் இருக்கும் அல்லவா? அப்ப எல்லாரும் ஆச்சாரியன் அனுகிரகத்தால வைகுண்டம் பெறப்போகிறோம். அங்கே பொன்னுலகிலே பெருமாளை செவிக்க போறோம். ஆனா பொன்னுலகில் பகவான் எப்படி இருப்பாங்கிறத இந்த பொன்னாலான தேரில் அதே வைகுண்டத்திலிருந்து தோன்றிய தெய்வநாயக பெருமாளை செவிக்கும் போது அந்த அனுபவத்தை பெறலாம் அல்லவா? அந்த அனுபவமும் கிட்ட போறது. எல்லாத்துக்கும் மேல ஆச்சாரிய நியமனப்படி கைங்கரியத்துல ஈடுபடுறோம்னா அவர்களுக்கு எல்லா வளங்களும் ஆச்சாரியன் கிருபை இருந்தா இவ்வுலகத்திலும் சரி, நம் குடும்பத்துக்கான அனைத்து நலங்கள் யோகக்ஷேமங்களும் சரி, அவ்வுலகத்துக்கான நன்மையும் சரி, அத்தனையும் கிடைக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. இதற்காக ஜீயர் சுவாமியின் சிஷ்யர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அற்புதமான பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதற்கான வலைத்தளம், வெப்சைட் தொடங்கக்கூடிய பணி என்ன, அடியார்களை எல்லாம் ஒன்றிணைத்து அந்த கைங்கரியத்தை ஒருங்கிணைத்து ஆர்கனைஸ் பண்ற பணி என்ன, எல்லாமே செய்து வருகிறார்கள். அதனுடைய முக்கியமான ஒரு அங்கமாக விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம். அதுவும் எப்படிப்பட்ட பாராயணம்னா 108 நாள்களுக்குள்ளே 1008 ஆவர்த்தி, 1008 முறை விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சேவிக்க வேண்டும். ஏன்னா இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் என்பது எல்லா நலங்களையும் வளங்களையும் தரவல்லது. நிச்சயமா நம்ம கைங்கரியத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்கான அந்த பலத்தை, அது உடல் வலிமையாகட்டும், மன வலிமையாகட்டும், ஆன்ம வலிமையாகட்டும், அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னால் பகவான் நமக்கு நிச்சயம் தருவான். அதனால 108 நாள்களுக்குள் 1008 முறை விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் என்ற வெகு சிறப்பான ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். அன்பர்கள் யாருக்கெல்லாம் இதிலே ஆர்வம் இருக்கிறதோ அந்த வெப்சைட், வலைத்தளம், அதை தொடர்பு கொண்டு அதற்கான விளக்கங்கள் அனைத்துமே இந்த வீடியோவோடைய தரப்பட்டுள்ளது. அவர்களை தொடர்பு கொண்டு இந்த கைங்கரியத்திலே அவசியம் ஈடுபட வேண்டும். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நாம் சொன்னால் நிச்சயமாக என்ன வேண்டிக் கொண்டு என்ன பிரார்த்தனையோடு செய்கிறோமோ அது பலிக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஒரு 2-3 உதாரணம் சொல்கிறேன். நிச்சயமா இன்ஸ்டன்ட் பெனிஃபிட்ங்கிற பாருங்க, உடனடி பலன் தருவது விஷ்ணு சகஸ்ரநாமம். காஞ்சி பெரியவர், காஞ்சி சங்கர மடத்தினுடைய பீட்டாதிபதியாக விளங்கியவர், 1940ஸ்ல ஒரு பிரதோஷ நாள் அவருக்கு கடும் காய்ச்சல் வந்தது. சாயந்தரம் அவர் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணணும். காய்ச்சல் வந்துருத்தே, மருத்துவர்கள்லாம் மருந்து கொடுத்தாலும் குறையல. சாயந்தரம் எப்படி ஸ்நானம் பண்ணி பூஜை பண்றதுன்னு யோசித்தார். அப்ப கடைசியா வேதம் படிச்சவாளெல்லாம் கூப்பிட்டார். எல்லாரும் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுங்கோட்டார். 1 ஆவர்த்தி, 2 ஆவர்த்தி, 3 ஆவர்த்தி, 4 ஆவர்த்தி பண்ணா ஜுரம் விட்டுது, வேர்த்து கொட்டித்து, ஸ்நானம் பண்ணார். நேரா போய் சாயந்தரம் பூஜை பண்ணிட்டார். அப்படி ஜுரத்தை போக்கி கொடுத்தது விஷ்ணு சகஸ்ரநாமம். ஸ்ரீரங்கத்துக்கு ஸ்ரீமத் முக்கூர் அழகிய சிங்கர், அகோபில மடத்தின் ஆச்சாரியர், அவர் பெரிய ராஜகோபுரம் கட்டினார். அவர் தினந்தோறும் 2 வேளை மடத்து பெருமாள் மாலோலனுக்கு விஷ்ணு சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணார். அந்த அர்ச்சனையின் விளைவுதான் அவ்வளவு பெரிய ராஜகோபுரம் கட்டினார்னு பாக்குறோம். ஏன் அடியன் கூட, இந்த பொடியன் கூட சங்கரா தொலைக்காட்சியில விஷ்ணு சகஸ்ரநாமம் 1000 நாமங்கள் 1000 கதைகள்னு சொல்லி வந்தேன். கரெக்டா 1000வது எபிசோட் பூர்த்தி பண்ணக்கூடிய நாள்ல அடியனுக்கு பராசர பட்டதாசர்னு ஒரு பட்டமே கிடைச்சது. எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா, நம்மை போன்ற சாமானியனுக்கும் கூட, பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை எல்லோருக்குமே விஷ்ணு சகஸ்ரநாமம்ங்கிறது உடனடியாக நிச்சயமாக விரும்பிய பலனை தரவல்லது. ஒரு தடவை சொன்னாலே அப்படின்னா 1008 முறை 108 நாள்களுக்குள் 1008 ஆவர்த்தி நாம எல்லோரும் ஒன்றிணைந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொன்னோம் என்றால் நாம் எல்லோருக்கும் அது உத்வேகத்தை கொடுக்கும். நாம் எல்லோரும் இணைந்து இந்த கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தை கொடுக்கும். அதனால ஊர் கூடித்தான் தேர் இழுக்க வேண்டும். இது உண்மையிலேயே தேர் தான் இழுக்க போகிறோம், தங்கத்தேர். அப்ப ஊரெல்லாம் கூட வேண்டாமா? வாருங்கள், கூடியிருந்து குளிர்வோம். தேருக்கு நம்மால் என்னென்ன கைங்கரியங்கள் பண்ண முடியுமோ அவசியம் செய்வோம். கைங்கரியம் செய்வதுதான் பக்திக்கான அடையாளம். கைங்கரியம் இல்லாத பக்தி என்பது வாசனை இல்லாத புஷ்பம் போலே என்பார் ஸ்ரீமத் ராமானுஜர். ஆகையினால ராமானுஜர் ஆசைப்பட்டபடி
திவ்யதேச கைங்கரியம் செய்வோம். சுவாமி பிள்ளலோகாச்சாரியார் சாதித்தபடி பகவானுடைய அருள் பெறுவதற்கு இது நமக்கு கிடைத்த பாக்கியம் என்று கருதுவோம். வானமாமலை ஜீயர் சுவாமியின் நியமனத்தால் செய்வதாலே ஆச்சாரியன் கிருபையோடு செய்வதை பகவான் ஏற்பான் என்பதை அறிவோம். எல்லாத்துக்கும் மேல வைகுண்டத்துல போய் பொன்னுலகில் பெருமாளை சேவிக்க போகிற அனுபவத்தை விரைவில் தங்கத்தேர்ல பெருமாளை சேவித்து பெறுவோம் என்று சொல்லி அமைகிறேன்.